இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்யுள் வந்து செகண்ட் பார்ட் பார்க்கலாங்க. முல்லைப்பாட்டு யார் எழுதுனா அப்படின்னா நப்பூதனார். 10 பாட்டு நூல்கள் ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். என்னத்த முல்லைப்பாட்டை அது நப்பூதனார் தான் எழுதியிருக்காரு. பாட்டில் வந்து 1 to 7 அடிகள் சொல்லி இருக்கு. முல்லைப்பாட்டு வந்து ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்டது. காசி காண்டத்தோட ஆசிரியர் வந்து அதிவீர ராமபாண்டியர். காசி காண்டம் அதிவீர ராமபாண்டியர். இதோட மற்றொரு நூல் என்ன, இவர் எழுதியிருக்க மற்றொரு நூல் என்னன்னா வெற்றி வேர்க்கை, நருந்தொகை. இந்த 2 நூலையும் இவர் எழுதியிருக்காரு. எக்ஸ்ட்ரா நூல். இவரோட பட்டப்பேர், அதாவது அதிவீர ராமபாண்டியனோட பட்டப்பேர் என்னன்னா சீவலமாறன் சொல்கிறோம். இவர் இன்னும் சில நூல்கள் எழுதியிருக்காரு. அது என்னன்னா நைடதம், லிங்க புராணம், வாயு சம்திரிகை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் சொல்றோம். மலைப்படுகுடாமோட ஆசிரியர் பெருங்குன்றூர் பெருங்கை கௌசிகனார். 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இது 583 அடிகளை கொண்டது. மற்றொரு பெயர் வந்து இந்த மலைப்படுகுடாமுக்கு என்ன சொல்றோம்னா கூத்தாற்றுப்படைன்னு சொல்லுவோம். இதோட பாட்டுடை தலைவன் யாருன்னா நன்னன். பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வாரால் இயற்றப்பட்டது. 4000 திவ்ய பிரபந்தத்தின் 5ஆம் திருமொழியா இந்த பெருமாள் திருமொழி சொல்றோம். இது 105 பாடல்களை கொண்டது. இதோட காலம் வந்து 8ஆம் நூற்றாண்டு.